ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லக்ஷன் பிசிபி சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்ஜி இன்வெர்ட்டர் மாடல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பிசிபி. இது கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 440 ஆகிருக்கு. ஹை வோல்டேஜ் வந்து 440 ஆகிருக்கு. பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? கெப்பாசிட்டன்ஸ் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கும் 300 வோல்ட் ப்ளஸ் பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சு. இதுவும் எரிஞ்சு போச்சு. எஸ்டிஆர் ஐசி போட்டிருக்காங்க பவர் சுவிட்சிங்க்கு. அந்த ஐசியும் பார்த்திங்கன்னா எஸ்டிஆர் 6072 இதுவும் எரிஞ்சு போச்சு. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போக முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது வரை கஸ்டமர் அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடைக்காது. ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா இருந்து ஐசி மட்டும் போயிருந்தது, கெப்பாசிட்டர் போயிருந்தது அப்படின்னா நம்ம வந்து 5 to 24 அப்படின்னா CA888 அந்த மாடல் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிடலாம். பட் இதில் மெயினாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரே வந்து போனதால் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் வோல்டேஜ் எல்லாமே வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் சர்க்யூட்டு. இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாகவே ப்ரைமரி. இந்த இந்த 1 2 3 இது மூணுமே ப்ரைமரி. இது வந்து ஆக்சிலரி, இது ஃபுல்லாகவே செகண்டரி. சரிங்களா? இதை நான் பின் அவுட்ஸ் நோட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா 300 வோல்ட் ப்ளஸ்ஸு. இந்த பிரிட்ஜ் டயோட ப்ளஸ்லேருந்து வெளியே வருது, சரிங்களா? ப்ளஸ்ஸு. அடுத்த பின்னு டம்மி. மூணாவது பின் வந்து ட்ரெயின் பின்னு, ஓகேங்களா? ட்ரெயின்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஐசிக்கு போகிற இது, ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட நெகட்டிவ், சரிங்களா? இது இல்லாமல் ஆக்சிலரி வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிரவுண்டுங்க, ஒன்று வந்து ஆக்சிலரி வைண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 வைண்டிங் அவுட் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. இந்த 2 வோல்ட் வந்து இந்த 2 டயோடு வழியாக, ஒன்று வந்து 7805க்கும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இங்கே 15 வோல்ட் வந்து இந்த டயோடு வழியாக வெளியே வந்துடுது, ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. இங்கே இந்த 2 பின்னும் சேர்ந்தாப்புல ஒரு 12, இந்த 2 பின்னும் டம்மி. அதுக்கு நேராக 2 கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா? சால்ட்ரிங் எடுக்காமல் இருக்குது. இது ரெண்டுமே டம்மி. சரி, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாடியூல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5, 12, 18 அந்த கிரவுண்டு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். 300 வோல்ட்டுக்கு இது இன்புட் கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 18 ஒரு 12 மட்டும் எடுத்து நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க, பவர் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அதேமாதிரி இங்கே OLP வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். மெயின் சப்ளை UVW கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இதில் டெஸ்ட் மோடு தான் போட்டாகணும். சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 4 சென்சாரு, ஓகேங்களா? ஆன் பண்ணிட்டேன், பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். பாருங்கள், கம்ப்ரஸர் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது ரொம்ப நாளாக வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் போனதை வந்து வீடியோவே போடல, ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் போய் மோஸ்ட்லி வரல, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷன் பிசிபி சர்வீஸ்.